ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் வீடியோ பார்த்து ஒரு கஸ்டமர் நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. புதுக்கோட்டையில் உள்ள வெட்டன் விடுதின்னு ஒரு ஆலங்குடி பக்கத்தில் இருக்குது. கேமராஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 கேமரா. கஸ்டமர் வந்து சிங்கப்பூர் போகணும், அதுக்குள்ளே எனக்கு வீட்டுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி என் மொபைலில் வியூ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு வந்து பெரம்பலூரில் ஒரு ஒர்க் ஓடி இருந்துச்சு. அந்த ஒர்க்கை பாதியிலே பெண்டிங் போட்டுட்டு இங்கே வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மொத்தம் 5 கேமராவும் கலர் வித் வாய்ஸ் 2 MP கலர் வித் வாய்ஸ் வரும். ஆமாம், ஒரு கேமரா மட்டும் 5 MP போட சொல்லியிருந்தாங்க. அது போர்ட்டிகோக்கு போட்டோம். இப்போ ஒயரிங்லாம் லே பண்ணி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அப்புறம் கனெக்டர்ஸ்லாம் எல்லாமே அடிக்க ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப ஸ்பீடாக பார்த்தவங்க இந்த ஒர்க்கு. அவங்க வந்து பர்ச்சேஸ்க்கு வேறு போகணும், ஊருக்கு வேறு போகிறோம் அப்படின்னு சொன்னனால ரொம்ப எவ்வளோ ஸ்பீடாக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக அவங்க பைப்பிங்லாம் ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக பண்ணி கொடுத்து கனெக்டர்ஸ் எல்லாமே அடித்து தண்ணியில் நினைக்கூடாதுன்னு சொல்லி கனெக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ப்ராப்பராக டேப் அடிச்சுட்டு கேமரா பார்த்தீங்கன்னா எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் கேமரா தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவுட்டோரும் போடலாம், இண்டோரும் போடலாம். ஏன்னா புல்லட் கேமரா வந்து உங்களுக்கு அவுட்டோருக்கும் செட் ஆயிரும், இண்டோருக்கும் செட் ஆயிரும். அந்த கலர் வியூவில் நம்ம வைக்கிற பொசிஷனை பொறுத்து இருக்குது. கேமரா பார்த்தீங்கன்னா இது புது வீடுப்பா, கொஞ்சம் டீசெண்டாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு இப்போ புது வீடு கட்டினாலே எல்லாருமே கன்சல்ட் பண்ணி எப்போயுமே வச்சிருப்பாங்க ஒயரிங்லாம் லே பண்ணி. இந்த மாதிரி இல்லை, நம்ம ஓப்பனில் தான் பைப்பிங் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பட் அதுவுமே நம்ம நல்லாவே பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ கேமராஸ் எல்லாமே ஏற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு டிவிஆர் ஓப்பன் பண்ணிடலாம். டிவிஆர் பார்த்தீங்கன்னா 8 சேனல் டிவிஆர் K1 சீரீஸில். ஹார்ட் டிஸ்க்கு மெக்சிகனில் 1 DP ஹார்ட் டிஸ்க்கு. இப்போ ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டாலேஷன் பண்ணிடலாம். ஹார்ட் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ 5 கேமராவுக்கு வந்து 1 DP ஹார்ட் டிஸ்க்னா உங்களுக்கு ஒரு 20 டேஸ்க்குள்ளே தான் வரும். அப்படிங்கும்போது இப்போ இன்னும் 5 MP எல்லாம் போட்டோம் அப்படின்னா ஒரு 15 டேஸ்க்குள்ளே தான் வரும். ஏன்னா மெகாபிக்சல் கூட நம்மளுக்கு டேஸ் வந்து கம்மியாகும். ஆமாம், இப்போ பாக்ஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரூ வியூவில் 4 ஆண்டனா வச்சு ஒரு 4G மோடமு. இப்போ கேமராலாம் இன்ஸ்டால் பண்ணிடலாம். டேப் எல்லா கனெக்டர்ஸ்க்கும் அடித்து ப்ராப்பராக நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் பாக்ஸை. மார்னிங் 9 மணிக்கு வந்தவங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆயிடுச்சு. இன்னும் ஒர்க்கு ஓடிக்கிட்டே தான் இருக்குது. 5 கேமராக்கு இது ரொம்ப லேட்டு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா பைப்பிங் அரேஞ்ச்லாம் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் போன நேரம் பார்த்து மழை வேறு வந்துருச்சுங்க. மழை வந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டுருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா கீழே ஃபுல்லாகவே சகதி மாதிரி இருக்கும். அவங்க இன்னும் அது சிமெண்ட்லாம் போடாமல் வச்சுருக்காங்க. அதனால் லேடர் போட்டு நிற்கிறதுக்கே ஒரே டாஸ்க் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், 1 சைடு தான் லேடர்லேயே கால் வச்சு நிற்கணும். ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் தான் வேலை பார்த்துட்ருப்போம். ஃப்ரண்ட் சைடு 3 கேமரா வந்துருங்க. 3 சைடு பார்த்த மாதிரி அங்கே ஆங்கிள் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ பேக் சைடு கேமரா இன்ஸ்டாலேஷன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஒரு கேமரா தான் வரும். அந்த இடம் கரெக்டாக இருந்துச்சு. சின்ன ஏரியா தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயர் காயில் வந்து 2 காயில் கோட் பண்ணியிருந்தோம். மொத்தம் ஒரு 20 மீட்டர்ஸ் தான் பேலன்ஸ் இருந்துச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒயரிங்க்கு வந்து இப்போ பேக் என்ட்ரி போடணும். பேக் என்ட்ரி பிளான் பண்ணி அங்கே ஒரு எம்டி ஷீட் போட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டு ஒயர் லே பண்ணியாச்சு. அடுத்து அதுக்கு கேசிங் அடிச்சு கொண்டு வந்தால் தான் நீட்டாக இருக்கும்னு சொல்லி ஒயர்லாம் துணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கேசிங் மார்க் பண்ணிவிட்டு கேசிங்லாம் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. கேசிங் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ இன்டோர் சைட் ஃபுல்லாகவே கேசிங் போட்டால் தான் இப்போ நல்லாவும் இருக்கும், டீசெண்டாக இருக்கும், பார்க்க ஒரு யூனிஃபார்மாகவே இருக்கும். அதனால் நம்ம கேசிங்கை சூஸ் பண்ணி 1.25 ஒரு கேசிங் பிட் வாங்கி அது ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணி. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் தான். அவர் அமன்ஸ் ஏசி சர்வீஸ்ன்னு சொல்லி புதுக்கோட்டையில் வச்சுருக்காரு. அவர் நம்பரும் கொடுக்குறேன். ஏசி சர்வீஸ் தான் அவருக்கு சொல்லுங்கள். கேமராஸ்க்கு எல்லாத்துக்கும் டிவிஆர் சைட் ஃபுல்லாகவே கனெக்டர்ஸ் அடிக்க ஆரம்பிச்சாச்சு. கனெக்டர்ஸ்லாம் அடித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பவர் கொடுத்துடலாம் கேமராவுக்கு. கேமரா பவர் பார்த்தீங்கன்னா 8 சேனல் SMBS கொடுத்துருக்கோம். 5 கேமரா தான். இன்னொரு 3 கேமரா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கனெக்டர்ஸ்லாம் டிவிஆரில் மாட்டிடலாம். ஒரு USB மவுஸ் ஒன்று கொடுப்பாங்க. அந்த மவுஸையுமே நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம். மவுஸு அடாப்டர் இந்த மாதிரி 2 வந்துடும். 4G ரவுட்டர் 1, அதுக்கு லேண்ட் கேபிள் இன்செர்ட் பண்ணி டிவிஆர் இன்செர்ட் பண்ணி டிவிஆர் இன்ஸ்டாலேஷன் பாருங்கள். எல்லாமே பண்ணி முடிச்சு டேட் டைம்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு. இதில் எப்போயுமே ரயில்வே டைம் தான் காட்டும். நம்ம ரயில்வே டைம் செட் பண்ணிக்குவோம். 24 hours வேணும் அப்படின்னா ரயில்வே டைம் நம்ம வச்சுக்கலாம். பட் டேட் மந்த் இயர் எல்லாமே செட் பண்ணிவிட்டு இப்போ ஹார்ட் டிஸ்க் வந்து 1 DP போட்டுருக்கோம். அது வந்து நம்ம லீட் கொடுத்துடலாம். லீட் வந்து 100% வந்து கரெக்டாக லோடிங் ஆனால் தான் இன்ஸ்டாலிங் ஆயிரும். இன்ஸ்டாலிங் ஆனால் தான் ரெக்கார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்புறம் இப்போ நம்ம ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு மெயில் ஒன்று கொடுத்து வச்சுக்கணும். ஏன்னா ஃபியூச்சரில் நம்ம பாஸ்வேர்டு எதுவும் மறந்துட்டோம் அப்படின்னா அந்த மெயில் வச்சு நம்ம ரெக்கவரி பண்ணிக்கலாம். இப்போ வியூ பார்த்துலாம். வியூ அலைன்மெண்ட் பார்க்குறோம். இப்போ இது வந்து இந்த சைட் கேமரா பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோலேருந்து சைடு இந்த சந்து பார்த்த மாதிரி வரும். ஆமாம், ஒரு ஓட்டு வீடு இருக்குது. அதுலேருந்து இப்போ நம்ம அலைன்மெண்ட் பார்த்து 2மே தெரிகிற மாதிரி வைக்கணும். இந்த கேமரா முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டல் கவரேஜ் அந்த ரோடு கார்னர் வரை கவர் ஆகிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதையுமே நம்ம நல்லாவே வச்சு கொடுத்தாச்சு. கிளாரிட்டியும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் புல்லட் கேமராவை கேட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த இடம் வந்து சாரல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னால அவுட்டோர் போட்டோம்னா வாட்டர் ப்ரூஃப் கேமரா போடுறதுல சேஃபாக இருக்கும். அதனால் நம்ம புல்லட் கேமராவே சூஸ் பண்ணி போட்டாச்சு. இதுவுமே பக்காவாக இருந்துச்சு. இப்போ அலைன்மெண்ட்லாம் பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரிசல்ட் பார்த்துடலாம். கேமராஸ் பாருங்கள். ஒவ்வொன்றா ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இது வந்து போர்ட்டிகோ, இது பேக் சைடு வரும். இது வந்து என்ட்ரன்ஸு, இது சந்து வரும். இது 2 சந்து, பின்னாடி பேக் சைடு, என்ட்ரன்ஸு, போர்ட்டிகோ. இந்த மாதிரி ஒரு 5 கேமரா முடிஞ்சது. எல்லாமே முடிஞ்சது. வியூலாம் நல்லாவே இருக்கும் பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு போடணுன்னா நம்ம ஷாப் புதுக்கோட்டையிலுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.